இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, காலேஜ் சேர்றதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். முதல்லே வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். அது வந்து கவுன்சிலிங். ஸோ வந்து நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்றேன். நீங்க ஒரு வீட்லயே இருக்கீங்க. இது வந்து உங்கள எல்கேஜி சேர்க்கிற மாரி தான். நீங்க வெளியில கூட எங்கேயும் போனதில்ல அப்படின்றவங்களுக்குலாம் வந்து நீங்க ரொம்ப தூரம் தான் போய் காலேஜ் சேர போறீங்க அப்படின்னா, ஒரு ட்ரெய்னிங் மாரி எடுத்துக்கோங்க. என்ன பண்றீங்கன்னா, உங்களோட ட்ரெஸ்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுடைய பாட்டி வீட்டுக்கு, இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு இந்த காலேஜ் சேர்ந்தேன்னா அப்புறம் வந்துட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு கவுன்சிலிங் போடுறதுக்கு நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் தான் வெயிட் பண்ணும். அப்ப வந்து நான் என்ன யோசிச்சேன்னா, இல்ல நான் வந்து வெளியில போயிருக்கேன். எங்க அக்கா வந்து அங்க படிச்சுட்டு இருந்தாங்க. நான் அங்க போய் 1 வீக் இருந்துட்டு வந்தேன். ஸோ எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ட் வந்துருச்சு நம்மளால இருக்க முடியும் அப்படின்னு. ஸோ நீங்கலாம் வீட்லயே இருந்திருப்பீங்க. நீங்க வந்து வெளியில வாங்க. வெளியில உங்க பாட்டி வீட்லயோ, இல்ல வந்து உங்க அக்கா வீட்லயோ, தெரிஞ்சவங்க வீட்ல போய் தெரிஞ்சவங்கன்னா உங்க அக்கா, உங்க பாட்டி அந்த மாரி அவங்க வீட்ல போய் கொஞ்ச நாள் இருந்து ஒரு 1 வீக் அந்த மாரி இருந்து பாருங்க. உங்களோட ஃபீலிங் எப்படி இருக்குன்னு பாருங்க. அத அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாரி. அது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, இப்ப நான் வந்து ஒரு காலேஜ் பார்க்குறேன். எங்க வீடு எங்கேயோ இருக்கு. அந்த காலேஜ் வந்து இங்கேருந்து 10 மணி நேரம், 12 மணி நேரம்னு இருக்கு. அது ஒரு நல்ல காலேஜா இருந்தாலும் பரவாயில்ல. அங்க டிரான்ஸ்போர்டேஷன் வசதி இருந்தாலும் பரவாயில்ல. அதெல்லாம் எனக்கு எதுவுமே கிடைக்கல. ஸோ வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்கன்னா, இப்ப நீங்க வீட்லேருந்து வெளில போறீங்க. அதனால வந்து உங்களுக்கு நான் கொஞ்ச நாள் உடனே வரணும் போல இருக்கும். அதனால அந்த ஒரு காலேஜ் பார்க்குறீங்கன்னா, அதுல வந்து டிரான்ஸ்போர்டேஷன் வசதி இருக்கான்னு பாருங்க. அந்த காலேஜ்க்குள்ள இல்ல. நீங்க வீட்லேருந்து அந்த காலேஜ் போறதுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் வசதி இருக்கான்னு பாருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு விஷயத்துல நாங்க இந்த ஒரு விஷயத்துலயும் கோட்டைய விட்டோம். அது வந்து எங்கேருந்து ரொம்ப தூரம். சரி அந்த காலேஜ்க்குள்ள நாங்க வந்து இங்க பஸ்ஸே கிடைக்காது போல இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கேருந்து ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல நாங்க விட்டுருவோம். அங்கேருந்து உங்களுக்கு பஸ் 10 நிமிஷத்துக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா சேர்ந்தது கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அந்த ஊர்லலாம் விடவே இல்ல. அவ்வளோதான் நாங்க அப்படி சொல்லவே இல்லன்னே சொல்லிட்டாங்க. ஸோ வந்து நீங்க ஒரே ஹோம் சிக்கா இருக்கு. நான் வந்து ஹோம் சிக்கு. நான் வெளிலே போனதில்ல அப்படின்றவங்கலாம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் விஷயம். நீங்க வந்து வெளியில போய் தங்கி பாருங்க. உங்க பாட்டி வீட்டுக்கு போங்க. உங்க அக்கா வீட்டுக்கு போங்க. போய் கொஞ்ச நாள் ட்ரைனிங் மாதிரி பாருங்க. அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். உங்க மென்டலா வந்து ப்ரிப்பேர் ஆவீங்க. ஓகே நம்மளால இருக்க முடியும்ன்றது வந்துரும். செகண்ட் வந்து நீங்க காலேஜ் சூஸ் பண்றீங்கன்னா அதோட டிரான்ஸ்போர்டேஷன் வசதி இருக்கணும். கன்ஃபார்ம் இது ரொம்ப முக்கியம். டிரான்ஸ்போர்டேஷன் வசதி இருக்கும். உங்க வீட்டுக்கும் உங்க காலேஜ் தூரம் முக்கியம் இல்ல. அந்த வசதி அந்த பஸ் வசதியே இருக்கணும் கரெக்டா. பஸ்ல டக்கு 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 டக்குன்னு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கு. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். தேங்க்யூ.